மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ, நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சோ அதுல வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம லான்ச் பண்ண போறோம். என்னன்னா சத்து மாவு. பாப்பாவுக்கு வந்து 6 மந்த்க்கு அப்புறமா நானே வீட்டுல ரெடி பண்ண சத்து மாவு தான் கொடுத்துட்டு இருந்தேன். சோ அதே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, நீங்க பாப்பாவுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க, சத்துமா கொடுக்குற மாதிரி இருந்தா அதே எங்களுக்கு வந்து நீங்க ரெடி பண்ணி கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல கூட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சத்துமா ரெடி பண்ணா சொல்லுங்க, பேபிக்கான குளியல் பாத் பவுடர் ரெடி பண்ணா சொல்லுங்க, குழந்தைக்கு எது ரெடி பண்ணாலும் சீக்கிரமா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதனாலே இன்னைக்கு நம்ம சத்து மாவு பத்தி தான் பார்க்க போறோம். சாதாரண சத்து மாவு கிடையாது. எல்லாருமே வீட்டுல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 பொருள் தான் சேர்ப்போம். ஆனா நாம வந்து 36 பொருள் சேர்த்திருக்கோம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஒல்லியாவே இருக்கு, என்ன சொல்றது, ஒரு ஆர்வமே இல்ல, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சத்து மாவு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு 6 மாசம் ஆயிட்டாலே நம்ம வந்து ஃபீட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப குழந்தைக்கு வந்து புது புது ஃபுட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணணும். அப்படியே கொடுத்தா கூட சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனா டாக்டர் மோஸ்ட்லி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்க வந்து சாலிட் ஃபுட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்க கொஞ்சம் அந்த திட உணவுலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கஞ்சில இருந்து தான் குழந்தைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கேழ்வரகு கஞ்சி, கம்பு கஞ்சி, இந்த மாதிரி வந்து நிறைய தானியங்களை வச்சு கஞ்சி ரெடி பண்ணி கொடுப்போம். சோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 36 தானியமும் கலந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கும் போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே குழந்தைக்கு கிடைக்கும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது வந்து ஆரோக்கியமான பேபியா வளரும். ஏன்னா அந்த காலத்துல வந்து எல்லாருமே கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்களை சாப்பிட்டுதான் 80-100 வயசு வரைக்கும் உயிரோட இருக்காங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. ஆனா இப்ப வந்து எல்லா ஃபுட்லயுமே வந்து கெமிக்கல் வந்துருச்சு. நம்ம வீட்டுல வந்து எத்தனை ஃபுட்டு நம்ம சமைச்சு கொடுத்தா கூட எல்லாமே வந்து அது ஆர்டிபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த உரம் அந்த மாதிரி வந்து நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணி எல்லாமே வந்து இயற்கைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் செயற்கையா மாறிடுது. அரிசியில இருந்து, காய்கறியில இருந்து, எல்லாமே ஒரு மல்லிகை ஜாமான்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கலப்படத்தோட தான் வருது. நாம எதை சாப்பிட்டுக்கலாம், குழந்தைய வந்து பார்த்து பார்த்து வளர்ப்போம். அதனால நம்ம ஒரு ஹோம்மேடா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டா இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் அப்படியே ஃபீல் பண்ணி தான் பாப்பாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். அதுலதான் வந்து நிறைய பேர் சத்து மாவு கேட்டிருந்தீங்க. அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல நான் என்னென்ன பொருள் சேர்க்கிறேன், அதை எப்படி வந்து அதை ரோஸ்ட் பண்றேன், எல்லா ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வாங்க முடிஞ்சா நம்ம சத்து மாவு வாங்கி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இல்ல நான் வீட்லயே ரெடி பண்ணிக்கிறேன், இந்த பொருள் எல்லாமே கிடைக்குது எங்க ஊர்ல அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரியே நீங்க வீட்டுல கூட ரெடி பண்ணிக்கலாம். முக்கியமா இதுல வந்து எல்லா தானியமும் வந்துருதுங்க. இந்த தானியம் வரலன்னு சொல்ல முடியாது, எல்லா தானியமும் வந்துருது. ஒரு சிலது முளை கட்டி நம்ம ரெடி பண்ணி வறுத்து அந்த மாதிரி வச்சிருக்கோம். முளை கட்டாதது சில பயிர் வகைகள்லாம் இருக்கு, நட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுவும் வருது. சோ நீங்க நினைக்கலாம் இது குழந்தைக்கு மட்டும்தான் வந்து கொடுக்க முடியுமா, அப்ப வயசானவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதான்னு சொல்லி நினைக்கலாம். ஏன் பெண்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் இப்ப வேலைக்கு போறாங்க, ஒழுங்கா வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க, அதனால பேக் பெயின் அண்ட் கால் வலி, முட்டி வலி, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. சோ அது எல்லாமே வந்து கரெக்டான ஃபுட்டு, நல்ல சத்து இருக்கிற ஃபுட்டை நம்ம எடுத்து சாப்பிடுறது கிடையாது. அவசரத்துல ஏதோ ஆபீஸ் போறவங்களா இருக்கட்டும், இல்ல காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் போற பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த டைமுக்கு கரெக்டா சாப்பிடுறது கிடையாது. ஆனா அந்த சத்து மாவுல இருந்து A to Z எல்லாமே இதுல இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டமின்ஸ் வந்து அவ்வளவு இருக்குங்க. இதுல புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, எல்லா சத்துமே இதுல இருக்கு. ஏன்னா இதுல வந்து நான் எக்ஸாம்பிளா சொல்றேன், குதிரைவாலி, திணை, வரகு, சாமை, அதுக்கப்புறம் கேழ்வரகு, கம்பு, சோளம், முளைக்கட்டின பாசிப்பயிறு, வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரி வந்து நிறைய பொருள் சேர்த்திருக்கோம். அரிசியில வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி, சிவப்பு அரிசி, மாப்பிளை சம்பா, அதுக்கப்புறம் குதிரைவாலி, இந்த மாதிரி வந்து அரிசிலாம் வந்து எல்லாமே நம்ம சேர்த்திருக்கோம். சோ அதனால எல்லாருமே சாப்பிடலாம். 6 மந்த்துக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து 80 வயசு இருக்கிற பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிடலாம். சோ நீங்க லேடிஸ் வந்து நீங்க உண்மை இன்டேக் வந்து நல்லா எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு லேடிஸ் வந்து ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் குடும்பமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்க கூட டைமுக்கு சாப்பிட முடியலனா கூட நீங்க இந்த மாதிரி சத்து மாவு வாங்கி கஞ்சி வச்சு குடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது 3 வேலையும் வந்து ஃபுட்டா வந்து எடுத்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு வேலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா சத்து மாவு எடுத்துக்கலாம். ஒருவேளை காலையில வந்து ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கணும். நைட் ஃபுல்லா வந்து நம்ம தூங்கிட்டு இருப்போம், வயிறு வந்து எம்டி ஸ்டொமக்கா இருக்கும். சோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது சீக்கிரமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது கிடையாது. 11 மணிக்கு 12 மணிக்கு அப்படிதான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில எழுந்திருச்சு டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சத்து மாவுல வந்து நீங்க ஒரு பால் ஆட் பண்ணியோ இல்ல நீங்க டைரக்டா ஒரு தண்ணியில மிக்ஸ் பண்ணி கூட நீங்க சத்து மாவு வச்சு குடிச்சீங்கன்னா
அந்த ஃபுல் டேக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த சத்து மாவுல கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல மதியம் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு, மதியம் சாப்பிட நான் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு வர சத்து மாவு கொஞ்சம் குடிச்சிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சத்து மாவு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே தருங்க. நான் வந்து இந்த சத்து மாவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க மழை வெயில் மாறி மாறி இருக்கிறதால இது எல்லாமே 2 நாள் முளை கட்டி வச்சு அதை எடுத்து லைட்டா வெயில்ல வந்து மிதமான வெயில், அதிக வெயில வச்சா அந்த சத்து போயிடும். அந்த மிதமான வெயில்ல வச்சு அதை நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா ஹீட் பண்ணணும். வானல்ல போட்டு ரொம்ப அதிக ஃபிளேம் வச்சு ஹீட் பண்ணாம லைட்டா ஹீட் பண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 நாள் கிட்ட எடுத்துச்சு சத்து மாவு ரெடி பண்றதுக்கு. அந்த பொருட்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி இப்ப நான் வச்சிருக்கேன். அது எல்லாமே நான் வந்து ஒரு ஷீட் விரிச்சு போட்டு அதுல ஃபுல்லா நான் போட்டுறேன். உங்களுக்கு பாருங்க அது எவ்வளவு பொருள் நம்ம சேர்த்திருக்கோம்னு பாருங்க. சோ அதே மாதிரி இப்ப உடம்பு சரியில்லை, இப்ப ஜுரத்துல இருக்காங்க, இல்ல ஏதோ சம்திங் வந்து அவங்களால மென்னு சாப்பிட முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி வாங்கி நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு தேவையான ஃபுல் நியூட்ரிஷன் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சோ அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல இப்ப வெயிட் லாஸ்ங்கிறது நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த கலோரிஸ் வந்து அவங்க வெயிட்டுக்கு அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு கலோரிஸ் தான் சாப்பிடணும்னு இருக்கு டயட்ல. சோ அதுல வந்து நீங்க அந்த ஃபுட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி எடுத்து ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், குழந்தைங்க சாப்பிட்டா வெயிட் ஏறுதுன்னு சொல்றீங்க, பெரியவங்க சாப்பிட்டா வெயிட் குறையுதுங்கிறீங்களே என்னன்னு கேட்கலாம். குழந்தைங்க வந்து அதிகம் நடக்கிறது கிடையாது, அவங்க வந்து தவழ்ந்து தவழ்ந்து வீட்டுக்குள்ளே தானே இருப்பாங்க. ஆனா பெரியவங்க நாம வந்து அதிகமா ஃபுட் எடுத்துப்போம், எக்கச்சக்கமா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், டீ காஃபி அண்ட் 3 வேளை சாப்பாடு இல்ல மட்டன் சிக்கன் நான்வெஜ் எல்லாமே சாப்பிடும் போது நம்ம அப்புறம் எப்படி வெயிட் குறைக்க முடியும்? அது உங்க வெயிட் உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு கலோரிஸ் எடுத்துக்கணுமோ அதுல வந்து நீங்க இந்த சத்து மாவு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலோரி இருக்கு என்னங்கிற டீட்டெயில் வந்து நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது பாருங்க. இதை எடுத்துக்கிட்டாலே ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாங்க. சோ வாங்க இப்ப அந்த பொருள் எல்லாத்தையும் நான் வந்து ஒன்னொன்னா இதுல வந்து இந்த ஷீட்ல போட்டா பாருங்க. சோ முதல்ல கோதுமை வந்து நம்ம வாங்கி நல்லா அலசி முளைக்கட்டி வச்சு அதை வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். கோதுமை நல்ல ஒரு கமகமான வாசனை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்து மாவுல, அது சேர்த்துக்கலாம். அடுத்ததா திணை சாமை வரகு இது எல்லாத்தையும் முளைக்கட்டி வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கம்பை வந்து நம்ம நல்லா முளைக்கட்டிட்டு அதை வந்து வெயில லைட்டா வந்து ஹீட் பண்ணிட்டு அதை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா கேழ்வரகுங்க. அடுத்ததா கருப்பு கவுனி அரிசி லைட்டா வறுத்து சேர்க்கிறோம். அடுத்ததா சிவப்பு அரிசி குதிரைவாலி அரிசி அது ரெண்டும் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கா, சேர்த்துக்கலாம். அடுத்ததா பார்லி அரிசி, அடுத்ததா வெள்ளை சோளம், கைக்குத்தல் அரிசி, அடுத்ததா மாப்பிள்ளை சம்பா, அடுத்தது மக்கா சோளம், அடுத்ததா புழுங்கல் அரிசி, அடுத்ததா பச்சை பயிரை வந்து முளை கட்டி வறுத்து வச்சிருக்கோம், அடுத்தது சோயா, அடுத்தது கொள்ளு, அடுத்தது கருப்பு எள்ளு, அடுத்ததா கருப்பு உளுந்து, அடுத்ததா சிவப்பாவுல், அடுத்ததா ஓட்ஸ், அடுத்ததா வறுத்த பாசி பருப்பு, அடுத்ததா பொரிச்ச ஜவ்வரிசி, அடுத்ததா வறுத்த கொண்டைக்கடலை, அடுத்ததா வறுத்த பொட்டுக்கடலை, அடுத்தது கொஞ்சமா வறுத்த கடலைப்பருப்பு, அடுத்ததா வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கோம், அடுத்தது மக்கானா ஏலக்காய் வந்து வறுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஈஸியா ஜீரணம் ஆகிறதுக்காக சுக்கு சேர்க்கிறோங்க, சுக்க வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது பாதாம், அடுத்தது பிஸ்தா, அடுத்தது முந்திரி பருப்பு, அடுத்ததா வால்நட், அடுத்ததா பூசணி விதை. கலந்தாச்சுங்க. இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரைஸ் மில்ல கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வர போறோம். அரைச்சிட்டு அதை சலிச்சிட்டு அப்புறம் பவுடரை ரெடி பண்ண போறோம். சோ இப்போ வந்து போய் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 50 கிலோ ரெடி பண்ணிருக்கோம்.
இந்த மாதிரி அட்டையை வச்சு நம்ம மிஷின்ல கொடுத்து சீல் பண்ண போறோம். ஹாய் சாயிரா. ஹாய் சொல்லு சாயிரா. ஹாய் 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 ஹாய். நான் சாப்பிட்டு சத்துமா உங்களுக்கும் வந்து வேணுமான்னு கேளு. ஹாய் சொல்லு. ஹாய். நீங்க இந்த எனர்ஜி பவுடர் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க. முக்கியமா வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. இதை தவிர மற்ற ப்ராடக்ட் நிறைய இருக்கு. சிறுதானிய அரிசிகள்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சிறுதானிய லட்டுல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். புதுசா ஒன்று லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சாயிரா சாயிரா இருக்கா? ஹாய் சொல்லு. ஹாய். நம்ம சத்துமா வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிற ஃபுல் வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ ஃபைனலா நம்ம 36 தானியங்கள் சேர்த்து அதை அலசி முளை கட்டி நிழல்ல கொஞ்சம் உலர்த்தி அப்புறம் ரோஸ்ட் பண்ணி அப்புறம் ரைஸ் மில்ல போயிட்டு அரைச்சு அதை சலிச்சு நம்ம கரெக்டா கொண்டு வந்துட்டோம். ஃபைனலா வந்து என்ன பண்ண போறோம்னா பாக்ஸ்ல வந்து நம்ம ஃபில் பண்ணி கரெக்டா உள்ள வந்து அந்த சீலிங்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம மேல வந்து லேபிள் ஒட்ட போறோம். ஆல்ரெடி ஒரு 2 பாக்ஸ்ல மட்டும் லேபிள் ஒட்டியிருக்கோம். இதுதான் நம்ம பிராண்டு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், குட் பேபி மேட் பை வில்லேஜ் பேபிஸ். ஸோ ஹெல்த்தி எனர்ஜி பவுடர் நம்ம வந்து வச்சிருக்கிற பேரு ஹெல்த்தி எனர்ஜி பவுடர். இதுதாங்க நம்மளுடைய ப்ராடக்ட். ஸோ இப்படிதான் இருக்கும். நம்ம இதுல என்னென்ன மில்லட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த பாக்ஸோட ஒரு சைடு கொடுத்துருக்கோம். இதை சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ங்கிற விஷயம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம முறையா எல்லா சர்டிபிகேட் வாங்கி தான் ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ FSSAIயோட சர்டிபிகேட் அந்த நம்பரை ஆட் பண்ணிருக்கோம் இதுல. அதுக்கப்புறமா இந்த பவுடரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது குழந்தைங்களுக்கு தான் மெயினா நான் வந்து ரெடி பண்ணது. ஏன்னா நான் பாப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அதனால குழந்தைங்க நிறைய பேர் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அது எப்படி நம்ம கஞ்சா மேக் பண்றதுங்கிற விஷயத்த பத்தி நம்ம இதுல வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். முக்கியமா ஒரு 5-6 விஷயம் வந்து இது சாப்பிடறதால என்ன பெனிஃபிட்ங்கிற ஒரு விஷயம், ஒரு முக்கியமா ஒரு 6 விஷயங்களை வந்து இதுல ஆட் பண்ணிருக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பாட்டில். இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் பாப்பா வந்து 6 மாசத்துல இருந்து நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு ப்ராடக்டா நம்ம கொண்டு வரணும், இது ரொம்ப நல்ல பிராண்டு, நல்லா இருக்கும், மக்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா யோசிச்சு ஃபைனலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஹோம்மேடா எந்தவித ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம, எந்தவித கெமிக்கல் ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாம நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலா அது தானியங்களை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இது நீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க நம்புறோம். ஏன்னா எப்படி வந்து நம்மளோட ஹோம்மேட் கீ வந்து நல்லா போயிட்டு இருக்கோ, அது ரொம்ப சுத்தமானது. அது வாங்கினவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்களுக்குலாம் 4 மாசம் 5 மாசம் குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுத்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு வராங்க. அதனால கண்டிப்பா அதை விட பல மடங்கு வந்து நம்மளுடைய இந்த ஹெல்த் எனர்ஜி பவுடர் நல்லா போகும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஹெல்த் எனர்ஜி பவுடர் நீங்களும் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல வந்து நம்ம நம்பர் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஃபுல் டீட்டெயில் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இது இந்த பாட்டில் ஒன்று இருந்தாலே போதுங்க, நீங்க அவ்வளோ ஒரு ஆக்டிவா இருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இது எல்லாமே ஹோம்மேட் தான். சாயிரா பாப்பாவுக்காக ரெடி பண்ண ப்ராடக்ட் இது. ஸோ அதனால பாப்பாவோட போட்டோ இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்துல நம்மளுடைய பாப்பா வந்து நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். இது நானும் பாப்பாவும் அவருடைய பர்த்டே முடிஞ்சு ஒரு 1 வீக்ல எடுத்த போட்டோ ஷூட்ல எடுத்த போட்டோ இதுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாக்ஸுக்கும் லேபிள் ஒட்டி ரெடியா இருக்குங்க. நீங்க வந்து எடுத்ததுமே ஒரு டவுட் இருக்கும், பெரிய பெரிய பாக்ஸா இருக்கு எதை வாங்குறதுன்ட்டு. நம்ம கிட்ட 1/4 கிலோ இருக்கு, அதுக்கப்புறமா 1/2 கிலோல பாக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 1 கிலோல இருக்கு.
இந்த மாதிரி 3 பாக்ஸா இருக்குங்க. ரேட் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த 3த்துல நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.